சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். அமெரிக்காவிடம் அசுர அளவிலான ஏவுகணை சேமிப்புகள் உள்ளன. பென்டகன் தகவல்களை ஊடகங்களுக்கு கசியவிட்டு தேச துரோகிகளுக்கு நீண்டகால சிறை தண்டனை நிச்சயம் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். மறுபுறம் ஈரான் போரினால் உலகின் மிக முக்கியமான ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து முற்றிலும் முடங்கி தினமும் 140 கப்பல்கள் சென்ற இடத்தில் வெறும் 12 கப்பல்கள் மட்டுமே பயணிக்கும் அதிர்ச்சி சூழல் உருவாகியுள்ளது. இதற்கிடையே ரோமில் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும் வேளையிலேயே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே மீண்டும் பதர்போர் வெடித்துள்ளது. பென்டகனின் ரகசிய கசிவுகள் குறித்து அதிபர் டிரம்பின் அதிரடி எச்சரிக்கைகள் மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான ஓமன் ஈரான் ராஜதந்திர ஒப்பந்தத்தின் முழுமையான காலவரிசை விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். ஈரான் போர் காரணமாக அமெரிக்க ராணுவத்தின் அதிதுல்லிய நீண்ட தூர ஏவுகணை கையிருப்பு தீர்ந்துவிட்டதாக வெளியான செய்திகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முற்றிலுமாக நிராகரித்து கடும் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தங்களது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், நாட்டின் பாதுகாப்பை குலைக்கும் வகையில் தகவல்களை கசியவிட்ட அமைப்பினரையும் மனிதர்களையும் தேச துரோகிகள் என சாடியுள்ளார். மேலும் பென்டகனின் ஏவுகணை பற்றாக்குறை குறித்து பொய்யான தகவல்களை ஊடகங்களுக்கு கசிய விட்டவர்கள் தீவிரமாக வேட்டையாடப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு எதிராக நீண்டகால சிறை தண்டனைகள் கோரப்படும் என்றும் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிபர் டிரம்பின் ட்ரூத் சோஷியல் அதிரடி பதிவுகளின் முக்கிய அம்சங்களின்படி அமெரிக்காவிடம் குறிப்பாக சில குறிப்பிட்ட வகைகளில் பெருமளவிலான வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் கையிருப்பில் உள்ளன. நமக்கு தேவைப்படுவதை விட மிக அதிகமான ஆயுதங்களை அமெரிக்க ராணுவம் வைத்துள்ளது. தேவைக்கேற்ப அதிக அளவில் பொருட்கள் உறுதி செய்யப்பட்டு அமெரிக்காவிற்கு அனுப்பப்படுகின்றன. நமது நாட்டின் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு பாதுகாப்பு நிறுவனங்கள் புதிய ஆலைகளையும் தொழிற்சாலைகளையும் கட்டி வருகின்றன. பென்டகன் மற்றும் வெள்ளை மாளிகை தகவல்களை ஊடகங்களுக்கு கசியவிட்டு தேச துரோகிகள் வேட்டையாடப்பட்டு வருகின்றனர். இந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நீண்டகால சிறை தண்டனைகள் கோரப்படும். ராய்டர்ஸ் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட ஏவுகணை வறட்சி பற்றிய செய்திகள் முற்றிலும் ஜோடிக்கப்பட்டவை என அதிபர் ட்ரம்ப் சாடியுள்ளார். கேம்ப் டேவிட்டில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் ஆகியோருக்கு இடையே கடும் காரசாரமான விவாதம் மற்றும் மோதல் வெடித்ததாக வெளியான செய்தியை வெள்ளை மாளிகை முற்றிலுமாக மறுத்து நிராகரித்துள்ளது. அமெரிக்காவின் நீண்ட தூர அதிதுல்லிய ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்பு இடைமறிப்பு ஏவுகணைகளின் கையிருப்பு குறைந்ததை சுட்டிக்காட்டி ஹெக்ஸத்திடம் ட்ரம்ப் விளக்கம் கோரியதாக வாஷிங்டன் போஸ்ட் நாளிதழ் வெளியிட்ட செய்தியை வெள்ளை மாளிகையின் பிரஸ் செக்ரட்டரி ஹெரோலின் லீவிட் முற்றிலும் போலி செய்தி என்று சாடியுள்ளார். ஈரான் போரில் அமெரிக்காவின் ATACMS PRSM மற்றும் பேட்ரியாட் ஏவுகணை சேமிப்பு கிட்டத்தட்ட முழுமையாக தீர்ந்துவிட்டதாக தமக்கு தவறான தகவல்கள் அளிக்கப்பட்டதா என ஹெக்ஸத்திடம் ட்ரம்ப் கோபமடைந்ததாகவும் இந்த ஏவுகணை பற்றாக்குறையே ஈரான் மீது மேலும் பாரிய அளவிலான தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று ட்ரம்பின் முடிவுக்கு காரணம் என்றும் அப்பத்திரிகை செய்தி வெளியிட்டது. கேம்ப் டேவிட் சந்திப்பில் தாமும் நேரில் பங்கெடுத்ததாக குறிப்பிட்ட லீவிட், இப்படி ஒரு உரையாடலோ அல்லது மோதலோ அங்கு உண்மையில் நடக்கவே இல்லை. இதை வாஷிங்டன் போஸ்டிடம் பலமுறை நாங்கள் தெளிவுபடுத்திய போதிலும் தவறான செய்தியை வெளியிட்டுள்ளனர் என்று கூறினார். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் மீது மிகுந்த நம்பிக்கையை மதிப்பும் வைத்துள்ளார் என்றும் அவர் பென்டகனில் ஒரு மகத்தான பணியை செய்து வருகிறார் என்று ட்ரம்ப் கருதுவதாகவும் லீவிட் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான கடுமையான போர் சூழல் காரணமாக உலகின் மிக முக்கியமான கடல்வழி வணிக பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தி முழுமையாக முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் சர்வதேச விண்பாட் கடல்சார் புலனாய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி புதன்கிழமை முடிவடைந்த 24 மணி நேரத்தில் வெறும் 12 வர்த்தக கப்பல்கள் மட்டுமே ஹோர்முஸ் நீர்வழியை கடந்து சென்றுள்ளன. போர் தொடங்குவதற்கு முன்பாக தினமும் சராசரியாக 140 வணிக கப்பல்கள் பயணித்த இந்த உலகளாவிய எண்ணெய் விநியோக பாதையில் தற்போது வரும் 6 உள்வரும் கப்பல்களும் 6 வெளிச்செல்லும் கப்பல்களும் மட்டுமே பயணித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக செல்லும் 140 கப்பல்களுக்கு பதிலாக 12 கப்பல்கள் மட்டுமே பயணித்துள்ளதால் ஹோர்முஸ் வழியிலான சர்வதேச கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் கிட்டத்தட்ட முடங்கியுள்ளது. ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் தெற்கு வழித்தடம் வழியாக பயணித்த 3 கப்பல்கள் தங்களின் AIS கண்காணிப்பு சாதனங்களை சுமார் 12 மணி நேரத்திற்கு மேலாக அணைத்துவிட்டு இரவோடு இரவாக பயணித்துள்ளன. ஈரானிய நீர் எல்லையிலிருந்து வெளியேறிய ஒரு சரக்கு கப்பல் தடையை மீறும் கப்பலாக அடையாளம் காணப்பட்டு ஓமானில் உள்ள ராணுவ நங்கூரமிடும் தளத்திற்கு நேரடியாக சென்று தஞ்சமடைந்துள்ளது. ஈராக்கை நோக்கி உள்நோக்கி சென்று கொண்டிருந்த மற்றொரு கப்பல் ஹோர்முஸ் ஜலசந்தியை அடைவதற்கு சற்று முன்பாகவே தாக்குதலுக்கு பயந்து தனது பாதையை திடீரென மாற்றிக்கொண்டு பின்வாங்கியுள்ளது.
அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஜூன் மாதம் எட்டப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மீறி தெற்கு லெபனான் எல்லையில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இடையே மீண்டும் கடுமையான வன்முறையும் மோதலும் வெடித்துள்ளது. தெற்கு லெபனானில் செயல்பட்டுக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ராணுவ பிரிவினர் மீது நடத்தப்பட்ட பயங்கர வெடிகுண்டு தாக்குதலில் 2 இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேலிய வான்படை தெற்கு லெபனானில் உள்ள திப்னின் நகரம் மீது நடத்திய வான்வழி தாக்குதலில் லெபனான் தரப்பில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 12 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்று புதன்கிழமை அன்று ஹிஸ்புல்லா அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் உடனடியாக தெற்கு லெபனான் எல்லை கிராமங்கள் மீது கடுமையான பதிலடி தாக்குதலை தொடங்கின. எல்லைப் பகுதியில் அமைதியை மீட்டெடுக்க அமெரிக்காவின் தலைமையில் ரோமில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் பிரதிநிதிகள் இடையே உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் அதே வேளையிலேயே இந்த அவசர மோதல் வெடித்துள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவின் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிக்கும் வரை தெற்கு லெபனானில் தங்களது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பாதுகாப்பு மண்டலத்தை தொடர்ந்து பராமரிக்கப் போவதாக இஸ்ரேல் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஜெருசலேமிற்கு வடக்கே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கலந்தி அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய அதிரடி ராணுவ நடவடிக்கையின் போது 10 பாலஸ்தீனியர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு படுகாயமடைந்துள்ளதாக பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதலுக்குள்ளான பாலஸ்தீனியர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி வழங்க சென்ற செஞ்சிலுவை சங்க ஆம்புலன்ஸ் குழுக்களை முகாமிற்குள் நுழைய விடாமல் இஸ்ரேலிய படைகள் தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களை குறித்த பகுதியை விட்டு வெளியேறுமாறு துப்பாக்கி முனையில் உத்தரவிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் தகவல் அளித்துள்ளது. அதிகாலை வேளையில் கலந்தி அகதிகள் முகாமிற்குள் புகுந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 10 பாலஸ்தீனிய இளைஞர்கள் தீவிர காயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்களை மீட்க சென்ற பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்க ஊர்திகளை முகாமின் நுழைவாயிலேயே இஸ்ரேலிய படைகள் மறித்து திருப்பி அனுப்பியதால் அங்கு பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியது. கலந்தியா முகாமிற்குள் இஸ்ரேலிய ராணுவத்தின் சோதனை நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் வீடுகளுக்குள் புகுந்து உடைமைகளை அளித்து வருவதாகவும் இதன் காரணமாக பல குடும்பங்கள் வீடுகளை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டு வருவதாகவும் கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. உலகின் மிக முக்கியமான கடல்வழி வணிக பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பாகவும் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் தருவாயை எட்டியுள்ளது. ஈரான் போருக்கு பின் ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் பதற்றம் உச்சத்தை அடைந்த தருணத்திலிருந்து தற்போது ஒப்பந்தம் எட்டப்படும் நிலை வரையிலான முக்கிய நிகழ்வுகளின் காலவரிசை இதோ. ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீது தனக்கே முழு அதிகாரம் உண்டு என்பதை உறுதி செய்யும் வகையில் ஜூன் மாதம் அமெரிக்காவுடன் கையெழுத்திட 60 நாள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தெஹ்ரான் முன்வைத்தது. ஜூலை 8 ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக அங்கீகரிக்கப்படாத பாதையை பயன்படுத்தியதாக கூறப்பட்ட கப்பல்களை தெஹ்ரான் தாக்கியதை தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்காவின் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கின. வளைகுடா மற்றும் ஜோர்டான் முழுவதும் ஈரான் தனது கடுமையான பதிலடி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. ஜூலை மாத இறுதியில் ஹோர்முஸ் நீர்வழி பாதையை நிர்வகிக்க பகிரப்பட்ட மேற்பார்வை மற்றும் வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பு சேவைகளுக்காக தாமாக முன்வந்து கட்டணம் செலுத்தும் வளைகுடா நாடுகளின் ஆதரவுடனான திட்டத்தை ஓமான் தெஹ்ரானிடம் சமர்ப்பித்தது. ஜூலை 28 கப்பல் போக்குவரத்து பாதையை ஈரான் மற்றும் ஓமானின் கடல் எல்லைகளுக்கு இடையே பிரிக்கும் திட்டத்தை ஓமான் முன்மொழிந்ததாக ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிபாபாடி தெரிவித்தார். இதை நிராகரித்த ஈரான் தனது பக்கத்தில் உள்ள பாதையை தெஹ்ரான் நிர்வகிக்கும் என்றும் மஸ்கட் எதிர்ப்பாதையின் ஒரு பகுதியை மட்டுமே மேற்பார்வையிடும் என்றும் மாற்று திட்டத்தை வைத்தது. ஆகஸ்ட் 1 பேச்சுவார்த்தைகள் முன்னேறி வருவதாலும் ஒப்பந்தத்தின் வரையறைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டதாலும் ஈரான் மீது திட்டமிடப்பட்ட தாக்குதல்களை ரத்து செய்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். ஆகஸ்ட் 3 ஈரான் அமைத்த வடக்கு வழித்தடம் மற்றும் அமெரிக்கா விரும்பிய தெற்கு வழித்தடம் இரண்டிலிருந்தும் வேறுபட்ட ஒரு நடு வழித்தடத்தை ஜலசந்தி வழியாக நிறுவுவதை நோக்கமாக கொண்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஆகஸ்ட் 5 ஓமானுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் தருவாயில் உள்ளது என்று காசிம் கரிபாபாடி உறுதியளித்தார். இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.